இந்த மீன் எடுங்க, ஒன்று வீட்டை சுடுங்க. இன்றைக்கு எப்படி கொஞ்சம் மலிவா அந்த மரக்கறியில்? ஆ அதே வேகத்தோட வேகமாக இப்படி வளைச்சி எடுக்கணும் இந்த மிஷினில். உண்மையில் பார்த்தீங்கன்னா மக்களே, கரும்பு ஜூஸை வந்து பார்க்கும்பொழுது உண்மையாக சூப்பராக இருக்கா. இந்த அடிக்கிற வெயிலுக்கு கரும்பு ஜூஸுகள் இளநியெல்லாம் குடித்தா தான் எங்கள் உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வணக்கம், நான் செல்வரூபன். ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வாழ்கிற வீட்டை தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஏன்னா உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களுக்கு அப்புறம் வந்து ஒடியல் கூழாக நாங்கள் இன்றைய தினம் வந்து காய்ச்சி குடிக்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா திலுவின்ற கையால் தான் எனக்கு வந்து கூழ் வந்து காய்ச்சி குடிக்கணும் விருப்பம். ஆனால் திலுவுக்கு வந்து தெரியுமா ஒடிய கூழை பிடியாது. இப்போ அதனால் வந்து அத்தை தான் வந்து சொல்லியிருந்தாங்க, நான் தம்பி நல்ல வடிவாக வந்து உங்களுக்கு ஒடிய கூழ் வந்து வேறு லெவலில் வந்து உங்களுக்கு வந்து கூழ் வந்து காய்ச்சி தரேன். அப்போ நீங்கள் வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் போய் பேர்னிங்கிட்டு வாங்கன்ற மாதிரி. அப்போ நான் கேட்டிருந்தேன், யாரோட போய் நான் பேர்னிங்கிட்டு வரேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ சொல்லியிருந்தேன், உங்கள் மாமா வேலைக்கு போயிட்டாருன்னா அப்போ சாரோஜம் வந்து சும்மா நிற்கிற படிப்பை முடித்து போட்டு அவரை கூட்டிக் கொண்டு போங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ அவரை நான் தான் நான் இன்றைய தினம் போகிறோம் பைக்கில். அதில் அப்போ எங்கே போய் போகணும்? பக்கத்தில் போகலாம், கடவுளையே இல்லை டவுனுக்கு போகணுமா? அப்போ பார்த்தீங்கன்னா பவுனியா டவுனில் தான் நாங்கள் போய் இந்த இறால் மீன்வல் என்னென்ன போடணும் தெரியுமா உங்களுக்கு? நானே இல்லை சொல்கிறேன், என்னென்ன போடணும் சொல்லுங்க. ம் ஒடியல், மீன், கணவாய், நண்டு, மரவள்ளிக்கிழங்கு, இஞ்சி, புள்ளி. நான் நினைக்கிறேன் கூட அம்மா சொன்னால் கேட்டு கொண்டு தெரிய. அப்போ பார்த்திங்கன்னா உண்மையில் வந்து ஒடியல் கூழுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து நாங்கள் பவுனியா டவுனில் தான் நாங்கள் பார்த்து வேண்ட போகிறோம். அப்போ அது ஒரு வீடியோ ஒன்று பதிவு செய்வோம்ன்ற இன்றைய தினம் வந்து முன்னின்று வந்து எடுத்து நினைக்கிறோம். நாங்கள் போகிற இடங்கள் என்னென்ன வேண்ட போகிறோம், எப்படி காய்ச்ச போகிறோம் எல்லாத்தையும் வந்து எங்கள்ட வீடியோ மூலம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கும். அப்போ எங்கள்ட சேனலுக்கான ஃபஸ்ட் டைம் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்குமே நீங்கள் தர்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். இன்னும் நாங்கள் 2 நாட்களில் வந்து வீட்டை நாங்கள் போகிறோம். ஏன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா சாருவுக்கு வந்து பிறந்த நாள், அதாவது எங்கள் தம்பின்ற வைஃபுக்கு வந்து பிறந்த நாள். அப்போ அதனால் வந்து நான் கண்டிப்பாக வந்து நாங்கள் போயே ஆகணும். அப்போ இன்றைய தினம் ஒரு கூழண்டை குடிச்சு போட்டு போவோம். அத்தனை கையால் கூழை குடிச்சு பார்ப்போம். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கண்ட கையெல்லாம் கூழை வந்து நிறைய பாட்டி நாங்கள் குடித்து போட்டிருப்பேன் வீடியோவை. இன்றைய தினம் பார்ப்போம் அப்படி இருக்கின்ற மாதிரி கூழன்னு. சரி பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் பவுனியா. சார் எல்லாத்தையும் போயிடுங்க, ஒன்று மிஸ் ஆகக்கூடாதா? என்னடா ரோட்டு மட்டும் போட்டிருக்காங்கன்னு யூடியூப்ல போட்டு விடுங்க. அதான் அவரே பாருங்க. என்ன எப்படி பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுது? ஆ இன்றைக்கு எப்படி கொஞ்சம் மலிவா அந்த மரக்கறியில்? ஆ போன வேகத்தோட அதே வேகத்தோட வேகமாக என்ன சார் இந்த வேண்டி முடிப்பியலோ? எல்லாத்துலேயும் 1/4 கிலோ வாய்க்கில் காணுமா? ஆ
ஆள் கதைக்குதே இல்லையே ஐயா. ரைட் ரைட். அது அங்கே எங்கே போகணும்? அப்படியே ஒழுங்க போ. பாருங்க பைக் அது உள்ள நிற்கி. நான் எடுங்க நடந்து போ. எல்லாம் பண்ணியாச்சு. வீடியோ பிடிக்கணும். ஐயோ நான் பேச கூட பண்ணலையே. சார் என்ன வேணும்? என்ன வேணும்? ஒடியல் மாவா போய் மார்க்கெட்டுக்கு. வேணும் 1 கிலோ வேணும். ஜகப்பியில் பார்த்தீங்க என்ன உடையா இருக்கேன். ஓகே எவ்வளோ? ஆ கூழுக்கு தானே. இல்லாத கூழுக்கு தானையா இல்லாத கொஞ்சம் கொஞ்சம் மூணு சரிண்ணா. ஆ பண்ண போகிறோங்க. இது என்ன மீன்? என்ன பெரிய கிலவல்லா இருக்கு. பெரிய கிலவல்லா என்ன என்ன விலை? என்ன இது வந்து 2400 கிலோ. ஒரு கிலோ 2400. 2400 வாங்க. வெட்டிட்டா இந்த மீன் எடுங்க. ஒன்று வீட்டை சுடுங்க. ஓ பிறகு போடாமல் இந்த பிறகு எடுப்பான். ಇಲ್ಲ ಬಟ್ಟಿಕೊಂಡು ಹೋಗು ಬಟ್ಟಿಕೊಂಡು ಹೋಗು ಬಟ್ಟಿಕೊಂಡು ಹೋಗು ಇಲ್ಲ ಓ ಅದು ಹೋಗಮ್ಮ ಬಟ್ಟಿಕೊಂಡು ಹೋಗಮ್ಮ கொஞ்சம் தான் தெரியுது ஃபுல்லாக அடுக்கலையா? ஆ சரி. எங்கே வட்டி தருவீங்களா? அண்ணா ஓகேயா பாய் போட்டு வரோம். பாய் பாய் பாய். சட்டி பண்ணணும் கூழ் காய்ச்ச போகிறோம். கூழ் காய்ச்சறதுக்கு ஏற்ற மாதிரி ஐயா உண்டு தாங்க எடுத்து ஒடியல் கூழ் ஒடியல் கூழ் அப்படிலாம் முடிஞ்சா
இல்லையா அப்போ அங்கால பார்ப்போமா அப்போ என்ன இல்லையா அப்புறம் என் பாப்பா சரி மூடி இதோட பெரிய மூடி இல்லையோ இதோட பெரிய மூடி பெருசு வராத மூடி இப்படிதான் மூடி இப்படிதான் வரும் எவ்வளோ ரெண்டு எவ்வளோங்க 2000 குறைச்சி போட மாட்டீங்களா 500 எனக்கு உங்களுக்கு 500 3 தான் எடுத்துட்டு வந்தேன் 2 இது கொடுத்துருந்தேன் சமையல்காரங்க மொபைல் செட் அப்போ வேண்டும் ஓ தேவைதானே வேணும் இது ஒன்று தான் எனக்கு காசு இருக்குது தானே இருக்குது எப்படி அது இல்லை இல்லை நீங்கள் ஓ பேக் ஒன்று வச்சு தாங்க ஓ ஒரு ஊரா பேக் உள்ள போட்டு தரோம் ஓ சரியா கரெக்டாக இருக்கு என்ன ஓடுறான் கட்டுறீங்களோ போடுறாங்க அடுத்தது எங்களுக்கு தான் போடுவாங்க ஆ கரும்பு ஜூஸை குடிப்போம் என்ன இல்லை குடிக்க இல்லை குடிங்க வீட்டை இருக்குது கரும்பு ஜூஸ் சரியா சரியா இப்படி வளைச்சி எடுக்கணும் இந்த மிஷினில் உண்மையில் பார்த்தீங்கன்னா மக்களே கரும்பு ஜூஸை வந்து பார்க்கும்பொழுது உண்மையாக சூப்பராக இருக்கேன் ஏன்னா இந்த அடிக்கிற வெயிலத்துக்கு கரும்பு ஜூஸுகள் இளநியெல்லாம் குடித்தா தான் எங்கள் உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா என்னடா 2 கிளாஸ் நிற்கிறான்னு மாதிரி யோசிக்க தோணும். இது வந்து சார்ஜனுக்கு, இது வந்து எனக்கு என்ன பாருங்கம்மா, இது இல்லையா ஷோ இல்லையா தரமாட்டினோம் அப்போ என்ன வேக வச்சு குடிக்கிறேன். ஐ சவாஸ் எப்படி இருக்குது பாருங்க, குடிக்கவே இல்லை, உடம்புக்கா போகவே இல்லை. நல்லா தான் கிடக்கு, வேற ஒரு ரதம் உண்டு காட்டுது. ரெண்டே குடிக்கட்டும். அது எல்லாத்தையும் குடிச்சிட்டு போனால் அப்புறம் எங்க கூழ் குடிக்கிறேன். இதை வைக்கோ உண்மையாக அந்த மத்தியான நேரத்தில் தான் கூழ் குடித்த கேள்விப்பட்டிருக்கிறேன். இரவில் கூழ் குடித்த கேள்விப்பட்டோம்னா இங்கே சனாலாக தான் இருக்கு. இரவுலாம் குடிக்குது.
கல்யாணம் பண்ணி குடிச்சிட்டு போவோமா? எல்லாம் குடிச்சு பிறகு எவ்வளோ ஒரு இது கரும்பு ஜூஸ் 2 ரூபா 200 ரூபா. பார்த்தீங்கன்னா மக்களே 200 ரூபாவாம் ஒரு கரும்பு ஜூஸ் என்ன அங்கே 2 பேருக்குமே 400 ரூபா முடிஞ்சுது. ஆனால் கொடுக்க பெருசாக மனசு இல்லை தான். ஆனால் திலுவுக்கு சொல்ல வேண்டாமா என்ன அப்புறம் வீடியோ பார்த்தா அது இதை சமாளிக்கலாம். திலுவுண்ட கதை கேட்க சவுண்ட் நிற்கிது. நல்ல க்ரோல். ம் எப்படி கரும்பு ஜூஸ் சார் எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. ம் காணாது. காணாதா? உடம்பு கொஞ்சம் குறைவானாக்களுக்கு காணும், கூடினாக்களுக்கு காணாது. அன்றைக்கு வேறு கிளாஸ் வந்தது. இதில் கொஞ்சம் இதமில்லாம் கிடக்கும் குடிக்க. அப்போ விளக்கிடுவோமா? ஓ அங்கே என்ன கோல் வந்தது ஸ்கூல் காட்டணும் போய் காசு தரட்டே? சார் காசு கொடுத்தீங்களா? காசு கொடுத்தாச்சு. உங்களை தான் கூட்டிகிட்டு போகிறாங்க யாழ்ப்பாணம். சாமான் பண்ணி கொண்டு போகிறாங்க. நீங்களாம் செட்டப்பா வச்சுருப்பீங்க. சரி விளக்கூடமே பண்ண போறீங்க. வீட்டை நிற்கிறாங்க பக்கத்து வீட்டை. சரி ஓகே. பார்த்தீங்கன்னா மக்களே நல்ல மழை எல்லாமே வந்து கருப்பு ஜூஸ் எல்லாமே வந்து குடிச்சிட்டு இப்போ நாங்கள் விளக்கிட போகிறோம். பார்த்தீங்கன்னா சார்ஜ் தான் பார்த்தீங்கன்னா மண் பானை தட்டி எல்லாமே வந்து வச்சிருக்கு. இனிமே தான் நாங்கள் போய் கூழ் காய்ச்சணும். விளக்கிடுவேண்ணே. வரங்க போ. யூடியூப்பில் போடுறோம், ஃபேஸ்புக்கில் போடையில. ஃபேஸ்புக்கில் போடையில யூடியூப்பில் போடுறோம். இப்போதான் விலை கொஞ்சம் கூடி இருக்கும் அண்ணா கோழிக்கு. முதல்ல போனேன். ஆ டவுனில் விற்கிறாங்க. அடிச்சு போட்டு தானே இருக்கு. அங்கே 50 ரூபா கொடுத்து விற்கிறாங்க. காணும் கேட்டேண்ணா பீஸ் பெருத்துட்டு ஒன்று கேட்டேண்ணா. வெடியா அடிச்சு கேட்டேன் குறைஞ்சிருக்கான்னு சொல்லி. சித்திரை முதல்ல கூடிட்டாங்க. பெட்ரோல் பெட்ரோல் விலைக்கு கோழிக்கு நடந்தா வருது. கோழிக்கு யாயிலிருந்து நடந்தா இல்லையா ரான்ஸ்போர்ட்டு எடுத்துறாங்க. நாங்கள் ரான்ஸ்போர்ட்டை குருநாவல் ஆனமடு குத்தலாம். இங்கே வவுனியால் எங்கே இருக்குது ஃபார்ம் காட்டுங்க. அதனால ஃபார்ம் இருக்குது. அதான் 2 ஃபார்ம் கொடுக்க மாட்டாங்க. ஃபார்ம் கண்டிப்பாங்க. ஓகே சரி ஓகே. பார்த்தீங்கன்னா மக்களே இப்போ நல்ல மாதிரி எல்லாமே வந்து வவுனியா டவுன் எல்லாத்தையும் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு தான் நாங்கள் வந்து ஒடியல் கூழ் காய்ச்சிற ஐடியாவில் இருந்தது. ஆனால் டைம் காணா போயிட்டு ஏன்டா புளிமரத்து கீழே தான் வச்சு நாங்கள் வந்து ஒடியல் கூழ் வந்து காய்ச்ச போகிறோம். அதனால் வந்து இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நோம்பலாக வந்து துப்புரவாக்க போகிறோம் வேணே. அதனால் வந்து அந்த வேலைக்கு கொஞ்சம் பேரை பிடிச்சிருக்கிறோம். ஆக்களை தான் காணல. கமராக பின்னால் அன்னைக்கிறோடையாக கொஞ்சம் காட்டிக்கொள்ளலாம் கிடக்கு. ஃபுல்லாக துப்புரவாக்கணும் முதல்ல. சார் இதாக கப்போ தரைச்சி விடுங்கக்கா. இந்த மரத்தை வைக்கா கோடாளி கொண்டு வந்து கவனம் கவனம். ஆ அப்போ அக்கா என்ன ஒடிய கோல் சாமி தெரியுமா ஆச்சு? அதை பார்த்து நீங்கள் பழக மாட்டீங்களே, நீங்கள் குடிக்க மாட்டீங்களே வர. அது உங்களை பார்த்து குடிக்க போகிறீங்களா பார்த்து?
அம்மா இருக்கா காட்டுங்க என்ன காட்டணும்னா இப்படியா இந்த அத்தை கொடிய கோல் காய்ச்சிருந்தா காய்ச்சணும் நாளைக்கு படுவா எல்லாம் சூப்பராக இருக்குங்க எல்லாத்தையும் அதில் சார் அந்த பெட்டிய மீன் என்ன அந்த மீனும் போடத்தானே வேணும் என்ன இல்லையோ ஆனால் மண் சட்டி இந்த வீட்டில் என்ன 2500 ரூபா போகுது என்ன இந்த மரம் ஒரு வாண்டி சார் இந்த காணும் போடங்க ஒரு சின்ன கொஞ்சம் இடம் காணும் தானே இவ்வளோத்து கொஞ்சம் வைக்க போகிறோம் காணும் தானே விடாங்க மேடம் காணும் இவ்வளவு சரி ஓகே பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி எல்லாமே வந்து ஒடியக்கூழ் காய்ச்சறதுக்கு வந்து இடம் வந்து நல்ல மாதிரி எல்லாமே வந்து நாங்கள் சூப்பராக்கி முடிஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வச்சுக்கோணும் இப்போ இதாட்ட பண்ணீங்க இந்த சூப்பராகி மேசன் அண்ணாக்களே கதை கூடி போச்சு வேலை காண அதான் பிரச்சனை கூழ் தர மாட்டோமா சரியா அப்போ இல்லை இது ஆடு கத்துனாங்கடா கதைக்க விட்டால் கத்துதேன் அப்போ பார்த்தீங்கன்னா மக்களே அப்போ இதில் தான் வந்து நாங்கள் இந்த தினம் வந்து ஒடியல் கூழ் வந்து நாங்கள் காய்ச்ச போகிறோம் சரிதானே அப்போ இடம் எல்லாமே வந்து நல்ல மாதிரி எல்லாமே வந்து நீட் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா மேசன் அண்ணாக்களுமே வந்து எதிர்பார்ப்போடு இருக்கணும் கூழ் காய்ச்சினா ஒரு கொஞ்சம் பண்ணாலும் தருவாங்கன்ற மாதிரிக்கு ஆனால் அந்த எதிர்பார்ப்பு வந்து வீணாகுதோ சரியில்லை ஏன்னு கதை கூடவா கிடக்கு வந்தேலேருந்து காலமாக 8 மணிக்கு வேலைக்கு வந்தேலேருந்து கதை கூடவா கிடக்கு வேலை செஞ்ச பாட காணையில் நாளே தானே முடிக்கலாம் சார் மட்டும்தான் பிரிச்சு வச்சு கொடுங்க இல்லாட்டா கூலை அப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் உண்மையில நல்ல ஒரு பேக்ரவுண்டு உண்டு அமைஞ்சிருக்கு எங்களுக்கு ஒரு புளிமரத்து கீழே வந்து காய்ச்சக்கூடிய மேலே கிடக்குன்றது நம்ம வந்து கூழ் உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா மற்றப்புறம் நீங்கள் நினைக்கவே இல்லையா கரும்பு ஜூஸ் ஒன்று நாங்கள் குடிக்கல இன்றைக்கு நான் இப்போ பார்த்தது பொய்யோ எது எப்போ பார்த்தீங்க அது வேறு யார்ட்டை குடியில பார்த்துட்டீங்களா சும்மா சண்டை பிடிக்கிறே இல்லையா அப்போ ஓகே மக்களே அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைய தினம் கூழ் வந்து காய்ச்சத்தான் போகிறோம் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும்ன்றக்காண்டி இன்றைய தினம் வந்து எங்கள் வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து பாருங்கோ நாங்கள் என்னென்ன பொருட்கள் எல்லாமே வந்து வேண்டினாங்கன்ற வந்து இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க நாளைய தினம்தான் நாங்கள் வந்து கூழ் எப்படி எந்த முறையில் வந்து காய்ச்சிரோம் எவ்வளத்தை வச்சு காய்ச்சிரோம் யார் காய்ச்ச போகிறது யார் குடிக்க போகிறது யாரை விரப்பயணம் எல்லாத்தையும் வந்து எங்கள் வீடியோ மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க என்ன சொல்ல போகிறீங்க வீடியோ பார்க்குற உறவுகளுக்கிட்ட மற்ற வந்து இந்த இந்த வீட்டுக்காரரா எங்கட கதவு திறந்தான் இருக்கும் உங்களை போல பூட்டி விட மாட்டேன் தெரிஞ்சோ வெறும் பெறலாம் கூழ் குடிக்கிறார் மற்றது மக்களை இது ஆற்றேன்டான்னு தெரியல இந்த குப்பை வாரி அதே மாதிரி கமெண்ட்ல சொல்லுங்க என்ன சொல்லுங்க நாங்கள் பார்சல் பண்ணிருக்கோம் அப்போ இதனை கருத்துக்களை மறக்காமல் ஓகே இதனை கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே நாளைய தினம் ஒரு புதிய ஒரு காணொலியில் நாளைய தினம் சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்குமே பாய்